நம்ம வந்து பிரீமியர் லீக் பாத்துக்கிட்டு நாங்க தான்டா பெரிய கேம் இவன் பேசிட்டு இருக்கோம். அங்க சம்பந்தம் இல்லாத ஒரு நாட்டுல 2 கிளப், அந்த 2 கிளப்புமே அந்த நாட்டுல இல்ல. அங்க போய் மேட்ச வச்சுட்டு கிரவுடு கண்ணா பின்னாடி அதே ஆஃப்லைன்ல இருந்து பால் எடுத்துட்டு போய் 2 டிஃபெண்டரை பீட் பண்ணி நட்மேக் பண்ணி கம்போஸ்டா அந்த கோலை வேற போட்டாங்க. வேற லெவல். பீச்ல இருந்து வரும்போது சொல்லுவாங்கல்ல, ஒரு பாயா வந்தா இப்போ ஒரு மேனா ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து ரஃபினியா வந்து பயங்கர மெச்சூரிட்டி. வணக்கம் மக்களே, வெல்கம் டு a brand new episode of ஃபுட்பால் பேச்சு. இப்போதான் வந்து சுட சுட சவுதி அரேபியால வந்து ஒரு ஃபைனல்ஸ் நடந்து முடிஞ்சுது. நாங்க இந்த எபிசோட் ஆரம்பிக்கிறது முன்னாடி டிஸ்க்ளைமர் வச்சிடறோம். யாரையாச்சும் கலாய்ச்சோம்னா இவங்க ஒரு மேட்ரிட் ஃபேன், பார்சா ஃபேன் நீங்க முடிவு பண்ணிடாதீங்க. நாங்க 2 பேர் ஃபேனும் கிடையாது. நாங்க பிரீமியர் லீக்ல இருக்கிற டீம்ஸோட ஃபேன்ஸ் தான். அதனால வந்து கலாய்ச்சா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த டிஸ்க்ளைமரை முதலே போட்டுறோம். இதோட சேர்த்து ஃபர்ஸ்டே ஒரு மீமோட ஆரம்பிச்சிடுறேன். இந்த மாதிரி வந்து என்னதான் எம்பாப்பே இன்ஜுரியில் இருந்தாலும் அவ்வளோ கஷ்டப்பட்டு சவுதி அரேபியாவில் டிராவல் பண்ணி பார்சலோனா ட்ரோஃபி லிஃப்ட் பண்றது பார்க்கணும்னு போயிருக்காரு அப்படின்னு ஒரு மீம் வந்ததுங்க. இதை வச்சுட்டு நம்ம எபிசோட் irrelevant statement to the current situation அதெல்லாம் கேட்டாங்களா? கரண்ட் சிச்சுவேஷன் தான் அது. ஜெயிச்சிட்டாங்க, பார்க்க போயிருக்காரு. மட்டும் என்ன 10 நிமிஷம் தான் வந்தான். என்னாச்சு, நான் வந்து லைன் அப் 19 என்னோட எம்பாப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீக்கெண்ட் ஷோவே வந்து பார்த்து பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஆரம்பிக்கும் போது ஏதோ இன்ஜுரி ஆட் இருக்குது அப்படின்னு நினைச்சு விட்டேன். அதுக்கப்புறம் வருவோம் இந்த மாதிரி பல மீம் அப்ப வந்து சொல்லிக்கிட்டே இரு. ஏன்னா எபிசோடு ஃபுல்லாவே மீம்ஸா இருக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா அந்த கேம் வந்து அப்படி இருக்கு. ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்த நம்ம வந்து சவுதி அரேபியால வந்து விளையாடுறாங்க இந்த கேம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி நான் வந்து சவுதி அரேபியால விளையாடுறாங்களோ, ஜப்பான்ல பாக்குறீங்களோ, அண்டார்டிகால பாக்குறீங்களோ, மறக்காம வந்து ஃபுட்பால் பேச்சுக்கு ஹைட் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்க சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். we are very close to 9000 subscribers. அதனால வந்து உங்களுடைய ஃபேமிலி வந்து பெருசாகிறதுக்காக எங்களுடைய மனமார்ந்த ஒரு கோரிக்கையா வச்சுக்கிறோம். ஓகே, எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டா கேமுக்குள்ளார போயிடுவோம். அந்த சவுதி அரேபியால வந்து கேம் வைக்கிறது வந்து ஒரு எனக்கெல்லாம் வியந்துட்டேன். என்னன்னா நம்ம வந்து பிரீமியர் லீக பாத்துக்கிட்டு நாங்க தான்டா பெரிய கேம் இவன் பேசிட்டு இருக்கோம். அங்க சம்பந்தம் இல்லாத ஒரு நாட்டுல 2 கிளப், அந்த 2 கிளப்புமே அந்த நாட்டுல இல்ல. அங்க போய் மேட்ச வச்சுட்டு கிரவுடு கண்ணா பின்னான்னு இருக்கு. காசு ஒரு பக்கம், நீ சொல்றது கரெக்ட் தான். ஸ்பானிஷ் ஃபுட்பால் ஃபெடரேஷனுக்கு புடிச்ச தள்ளிருப்பானுங்க சவுதியில, அதை நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலுமே அந்த ஃபேன்ஸ் அவ்வளவு டேர்ன் அப் ஆகணும்ல அந்த ஸ்டேடியம்ல வந்து. அது எவ்வளவு 80,000 நம்ம கெப்பாசிட்டி அந்த ஸ்டேடியம், 60,000 80,000 அப்படியே மழையா பொழியுது. பாதி ஒயிட் பாதி ரெட் அண்ட் ப்ளூன்னு அவ்வளவு கிரவுடு. எப்படா நம்மளை பார்த்து பயப்படுறான்னா என்ன காரணம்? நம்ம பின்னாடி புலிகளை பாத்துறா படபலம். சவுதி அரேபியால போய் 10வது நிமிஷத்துல வந்துட்டு எல்லாரும் மெஸ்ஸி மெஸ்ஸின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு மெஸ்ஸியோட ஃபேன் பேஸ் இன்னும் பயங்கரமா சவுதி அரேபியால இருக்குது. அண்ணா இருக்க இடத்துலயே வந்துட்டு மெஸ்ஸி ஃபேன் பேஸ் பெருசா இருக்கு. இதை சொல்லலாம் நாங்க வந்து அண்ணா ஃபேன் திட்டுவீங்க, அதனால இதையும் நோட் பண்ணுங்க. மரியாதையா இப்ப சொன்னதை நோட் பண்ணி கமெண்ட்ல போடுறீங்க. ஆமா, நீ நல்ல பாயிண்ட். ஆனா என்ன நடந்தது, இந்த சவுதி நடக்கிறது முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. அமெரிக்கால வந்துட்டு விலாரியல் வர்சஸ் பார்சலோனா மேட்ச் நடக்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அவங்க டீமே 2 பேரை கேன்சல் பண்ணிட்டாங்க. சவுதிக்கு மட்டும் எப்படி ஒத்துனாங்கன்னு தெரியல. ஏன்னா டிஃபரெண்டா இருக்குவாங்க. மணி ஸ்பீக்ஸ், அதான் வந்து உண்மை. யாருக்கும் காசு கொடுத்துருப்பாங்களோ என்னமோ தெரியல. ஏன்னா அமெரிக்காக்கு இதே டியாங் எல்லாம் முடியாதுன்னு சொல்லி சண்டை போட்டவரு இப்ப இங்க வந்து ஆடுறாருன்னா என்ன என்ன நடந்தது? இல்ல அது வந்து ஒரு லாலிகா கேம். அவங்க வந்து லாலிகா கேமை வந்து நம்ம அமெரிக்கா கொண்டுட்டு போவோம். இந்த NFL வந்து இப்ப UK எல்லாம் போகுது. நீ வந்து டாட்னம் ஹாட்ஸ்பர் ஸ்டேடியம்ல எல்லாம் வந்து போய் NFL ஆடுற மாதிரி இவங்க வந்து லாலிகாவை கொண்டு போய் மற்ற கண்ட்ரில சாடலாம் வந்து எக்ஸ்ட்ரா காசு வரும்னு பார்த்தா, டே அது வந்து ஸ்பானிஷோடைய லீக். நீ வந்து மற்ற கண்ட்ரில போய் ஆடுறதுக்குலாம் நாங்களாம் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு டியாங்லாம் வந்து வெளியே சொல்லிட்டாப்ல. இது என்னன்னா ஒரு கப் காம்படிஷன். அதுலயும் வந்து செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் மட்டும்தான் சவுதி போகும். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 4 நாள்ல முடிச்சிருவாங்க. திருப்பி போற வேலையே கிடையாது. நீ பாத்தீங்கன்னா மிட் வீக்ல தான் நடந்துச்சு 2 செமிஃபைனல்ஸ். இப்ப வீக்கெண்ட்ல வந்து ஃபைனல். அவ்வளவுதான். போனோம்னா ஒரு 4 நாள் வச்சு முடிச்சுட்டு வந்துருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணு சவுதிக்கும் பயங்கர இது. ஓகே, நம்ம டெவலப் பண்ணலாம், ஃபுட்பால் டெவலப் பண்ணலாம், ஃபுட்பாலுக்கு ஃபேன்ஸ் வந்துட்டு டெவலப் பண்ணலாம், கிராஸ் ரூட்ஸ்ல இருந்து ஃபுட்பால் டெவலப் ஆகும்னு ஒரு விஷயம். 2வது இவங்களுக்கு காசு வேணும். ஏன்னா ஸ்பானிஷ் ஃபுட்பால் ஃபெடரேஷன்ல காசு கிடையாது. சரி குடுக்குறியா, காசு நல்லா குடு, கப் காம்படிஷன் வச்சுட்டு காசு வாங்கி. இது வந்து 2வது வருஷம் நினைக்கிறேன். போன வருஷமா அங்கதான் நடந்துச்சு நினைக்கிறது. 2வது வருஷம் ஏதோ ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. 10 வருஷத்துக்கு எத்தனை வருஷத்துக்கு வந்து ஒரு டீல் போட்டிருக்காங்க. இந்த கப் காம்படிஷன் வந்து அங்கதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் வாஸ் ரியலி எனக்கு வந்து இப்பா பயங்கரண்டா அப்படின்னு இருந்துச்சு. ஆனா நீ கிரௌட விடு, ஒரு வேலை அந்த கிரௌட்ல போய் உட்காந்துட்டு
லிவர்பூல் வர்சஸ் ஆர்சனல்னு ஒரு கேமை வந்து ஆடி இருந்தாங்கன்னு வெயி நம்ம பார்த்தோமே 3 நாளைக்கு முன்னாடி அப்படியே நம்மவே ஆர்சனல் மேட்சஸ் ஆர்சனல் ஃபேன்ஸ் வந்திருப்பானுங்க அல மோதிட்டு வந்திருப்பாங்க. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே. லிவர்பூல் அல மோதி கிழிச்சிருப்பாங்க. பாதி பேர் கிரவுண்ட்ல வந்து தூங்கி இருப்பானுங்க, பெட்ஷீட் எடுத்து வந்திருப்பானுங்க, ஒரு தலகாணியோட பெட்ஷீட்டோட ஃபேன்ஸ் வந்திருப்பாங்க. ஆனா எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த வீடியோக்கு சம்பந்தமா முதல்ல சொல்லி விட்டுருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு பார்சலோனா அண்ட் ஹான்சி ஃபிளிக் ஃபார் தேர் ஃபர்ஸ்ட் டைட்டில். இந்த வருஷத்தோட முதல் டைட்டில். அதாவது ஹான்சி ஃபிளிக் வந்துட்டு இதோட ஒரு 4வது டைட்டில் போல இருக்கு. ஸோ அடிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகெஸ்ட் கங்க்ராச்சுலேஷன். இவன் நல்லபடியா ஒரு ஃபர்ஸ்ட் டைட்டில் ஜெயிச்சிட்டீங்க. இந்த வருஷம் அமோகமா ஆரம்பிச்சிருக்கு. 2026 வேற. ஆமா, எதுக்கு இந்த பெட்ஷீட் பில்லோன்லாம் பேசிட்டு இருந்தேன்னா, இந்த கேம்ல சான்ஸ் மேல சான்ஸ், அந்த பக்கம் ஒரு 15 சான்ஸ், இந்த பக்கம் ஒரு 15 சான்ஸ். ஃபேன்ஸுக்குலாம் ஃபுல் எக்ஸைட்மெண்ட் தான். நினைச்சு பாரு, நம்ம மாதிரி 2 கிளப் போய் அங்க ஆடி இருந்து ஃபேன்ஸ் படுத்து தூங்கிருந்தாங்கன்னா கொடுத்த காசுக்கு கடுப்பாய் எரிச்சிருப்பாங்க சவுதிய. அந்த அளவுக்கு ஒரு மோசமான கேம் நம்மளுது. அப்ப நினைச்சு பாரு, இவங்க 2 பேரும் போய் ஆடினது இல்ல. நான் அதாவது கோல் வருதோ இல்லையோ, சான்ஸ் கிரியேஷனுக்கு ஒரு பஞ்சமே கிடையாது. அங்க ஒரு அதான் சொன்னல, ஒரு சான்ஸ் மேல சான்ஸ் மேல சான்ஸ் வினிசியஸ் கிரியேட் பண்றான். இந்த பக்கம் ரஃபினியோ லெவன்டோஸ்கி சான்ஸ் மேல சான்ஸ் கிரியேட் பண்றானுங்க. டேய் 2 டீமுமே 10 கோல் போட்டுருக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி கேம் இது வந்து இந்த கேமா இருந்துச்சு. பட் ஓவரால நீ ஒரு கேம் பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல இருந்து நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா யாரு பெட்டர் பிளேஸ்டா அந்த கேமுக்கு உள்ள போனாங்க. இதனால ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லணும்னால சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கிளியர்லி பார்சலோனா டாமினேஷன். நல்லாவே ஹை பிரஸ் பண்ணாங்க, எல்லா பால்ஸையும் வின் பண்ணாங்க, டாக்கிள்ஸ் போட்டு ஜாலியா மிட்ஃபீல்ட்ல பாலை வின் பண்ணி நல்லாவும் வந்து ஃபார்வர்டுக்கு பால்ஸ் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. லமீன் யமால் அந்த சைடு பெட்ரி எடுத்துட்டு வந்துட்டு கொடுக்கறது என்ன, அப்புறம் ஃபெர்மின் லோபஸ் வந்து ஷாட்ஸ் அடிக்கிறது. ஸோ எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு நல்லாவே ப்ரெஸ் பண்ணி பால் வின் பண்ணிட்டு இருந்தாங்க. 2-1 லீட் வரைக்கும் அவங்க நல்லா தான் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த கொலாசோ வந்து, அதை பத்தி அப்புறமா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கோல் அது, அந்த கொலாசோ பத்தி பேசுவோம். பட் ஸ்டில் பார்சலோனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் டாமினேஷன்றதை நம்ம ஒத்துக்கலாமா? ஐ திங்க் நிறைய சான்ஸ் வந்து பார்சலோனா வந்து கிரியேட் பண்ணது வந்துட்டு எல்லாமே அந்த எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ் வரைக்கும் தான் போன மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து கர்த்துவாவை அவ்வளவா டெஸ்ட் பண்ண மாதிரி தெரியல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அந்த கோல் வரைக்கும், ரஃபினியோட கோல் வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க, பாக்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க. அதுக்கு மேல ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மிஸ் பாஸ் ஆயிருது, இல்ல ஒரு தேவையில்லாத ஒரு பாஸை போட்டுறாங்க, பாலை வந்து கன்சீட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அந்த அது வரைக்கும் பெருசா வந்து கர்த்துவாவை டெஸ்ட் பண்ண மாதிரி இல்ல. ஆனா அந்த கோல் வந்துட்டே வந்து நீ வந்து ரஃபினியா சொன்ன மாதிரி அதுக்கு முன்னாடிதான் ஒரு ரஃபினியா ஒரு சான்ஸ் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் முன்னாடிதான் ஒரு ரஃபினியா ஒரு சான்ஸ் இருக்கும். எப்படிடா நீ கோல் போடல அப்படிங்கிற மாதிரி ஒரு சான்ஸ். அந்த சான்ஸ் வந்து சரிடா நான் இந்த வேச்சு போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா வந்து சமேனியை நட்மேக் பண்ணி ஃபார் போஸ்ட்ல அடிப்பான். எனக்கு வந்து ரஃபினியா பத்தி நம்ம மறுபடியும் வந்துட்டார் போலயே, அந்த பேலண்டர் ஷவுட் அவுட் குடுக்குற அளவுக்கு மறுபடியும் இப்ப இந்த சீசன் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காரு. ஏன்னா போன கேம் ஹாட்ரிக், இந்த கேம் தாராளமா பயங்கரமான கோல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதான் சொல்றேன், ஃபார்ம் பண்ணிட்டாரு. லீட்ஸ்ல இருந்து வந்தபோது சொல்லுவாங்கல்ல, ஒரு பாயா வந்தான் இப்போ ஒரு மேனா ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து ரஃபினியா வந்து பயங்கர மெச்சூரிட்டி. ஏன்னா லீட்ஸ்ல அவன் பினிஷிங் ரொம்ப போரா இருக்கும். அவுட்ரேஜியஸ் கோல்ஸ் போடுவான், ஆனா சிம்பிள் கோல்ஸ் எதுவுமே போட மாட்டான். நீ லீட்ஸ் போய் பாத்தீங்கன்னா அவனுடைய பினிஷிங் ரொம்ப ரொம்ப போரா இருக்கும். அதனாலதான் அவன் வெறும் 40 மில்லியன் 45 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணும் போதே இவனுக்கு எதுக்கு 45 மில்லியன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப பார்த்தா பையன் வந்து ட்ரிக்ஸ் மேல ட்ரிக்ஸ். இப்போ இந்த சீசன்ல ஸ்டார்டிங்ல இன்ஜுரி வேற, ரொம்ப நாளா இன்ஜுரியில வேற வரல, அதனால அதுல மாட்டிக்கிட்டு இப்பதான் வந்திருக்கான். சோ இஸ் ரியலி கமிங் ஆஃப் ஏஜ். அந்த கோல் எல்லாம் அந்த பினிஷ் வந்து ஃபார் போஸ்ட்ல கர்த்துவாவோட ஹைட்டுக்கு கர்த்துவாவை பீட் பண்ணி நீ சமேனி நட்மேக் பண்ணி அந்த கோல் போடணும். அப்படி போய் பிரிசிஷனோட அந்த ஃபர்ஸ்ட் கோல் வந்து போடுறாங்க. இந்த கொசு தானடா நான் தூங்க சொல்ல வந்து என்ன கடிச்சு ஓடி போயிடுச்சு. என்னைக்கா ஒரு நாள் முழிச்சு பேப்ப பட்டனச்சா பொட்டுன்னு போயிடுவேன்னு சொன்னா இல்ல. சோ இட்ஸ் ஜஸ்ட் அவுட்ரேஜஸ்ங்கிறத தாண்டி ஒரு லெவலுக்கு வந்து ரஃபினியா வந்து வீக் இன் வீக் அவுட் வந்து போயிட்டு இருக்கேன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ரஃபினியா டீமுக்குள்ள வந்தானா டீம் மாறுமா, ஒரு அட்டாக்கிங் ஃப்ளூயிடிட்டி இன்னும் பெட்டர் ஆகுமா அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். ஏன்னா அப்போதைக்கு ராஃபினியா பெட்ல போட்டாங்க. அதுக்கு எவிடன்ஸாவே வந்து இந்த லாஸ்ட் 2 கேமா வந்துட்டு சூப்பரா காமிச்சிட்டாரு. இதே மாதிரி இப்ப நம்ம அந்த லெஃப்ட் விங் பொசிஷன் பத்தி பேசுறப்ப அங்க ஒருத்தர் வந்துட்டு அவுட் ஆஃப் ஃபார்ம்ல பல நாட்களா பல வாரங்களா சுத்திட்டு இருக்காருன்னு எல்லாரும் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாங்க. எங்க இவனோட சாம்பா வந்துட்டு பாடியில இருந்து போயிடுச்சா, இல்லைன்னா வந்து என்ன ஆனாரு, இப்ப பிரேசிலியன் பாஸ்போர்ட் தான் எடுத்துட்டாங்களா, திருட்டி வச்சுட்டாங்களான்னு கேள்வி கேட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிதான் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா இந்த கேம்ல ஆஃப் லைன்ல இருந்து நான் பண்றேன்டா என் டீம் நான் பண்றேன்ட்டு இந்த மாதிரி நிறைய வாட்டி பண்ணிருக்காரு. ஆனா வினிஷியஸ் இன் ஃபைனல்ஸ் வந்துட்டு பயங்கர ரெக்கார்ட் இருக்குது. ஆக்சுவலா ஏதோ வந்து 15 கேம்ஸ்லயோ என்னமோ 13 கோல்ஸ், எனக்கு கரெக்டா நம்பர் தெரியல, பட் கண்டிப்பா பயங்கரமான ஸ்டார்ட் இருக்குது. ஸோ வந்து அப்படி ஒரு நம்பிக்கை ஆன ஒரு ஆளு ஃபைனல்ஸ்ல மட்டும்.
அப்படி சொல்றப்ப அதே ஏத்தா மாதிரி ஆஃப்லைன்ல இருந்து பால் எடுத்துட்டு போய் 2 டிஃபெண்டரை பீட் பண்ணி நட்மேக் பண்ணி கம்போஸ்டா அந்த கோலை வேற போட்டான்டா. வேற லெவல். அது ஈக்குவலைசர் 1-0 இம்பார்ட்டன்டான கோல். அதுக்கு முன்னாடியும் சிமிலரா ஒரே இதே மாதிரி சான்ஸ் வந்து அதையும் அவரே தான் எடுத்துன்னு போனாரு. ஆனா சேவ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பிக் மூமெண்ட்ஸ்ல வந்துட்டு ஸ்டெப் அப் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி முக்கியமான பிளேயர்ஸ் தேவை. அது ஒரு ரியல் மேரிட்ல கண்டிப்பா. ஸோ அப்படி இருக்கிற போது அவரும் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாரு. நம்மளும் பார்த்தோம் அந்த எக்ஸ்ட்ரா டைம்ல மட்டுமே 2 கோல் போயிருந்தது. ஸோ வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்துட்டு. ஏன்னா எக்ஸ்ட்ரா டைம்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வேற போய் அந்த கார்னர்ல எல்லாம் கோல் போட்டாங்க. அதுவும் சரியான கோல். இந்த இது நம்ம கொன்சாலோ கார்சியா போட்டது கீழே விழுறப்பே அடிச்சாரு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுல ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஃபேன்ஸ் கேட்டா. பயங்கர ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. அந்த ராட்ரிகோ வினிசியஸ் பத்தி நீ பேசிட்டு இருக்கும்போது லெஃப்ட் விங்ல அவன் பேசிட்டே இருந்த கோல் செப்டம்பருக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கோல் இது அக்டோபருக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கோல் இப்பதான் வந்து போட்டிருக்கான் வினிசியஸ். விச் இஸ் ட்ரூலி எக்ஸ்ட்ராடினரி. யோசிச்சு பார்க்கும்போது வினிசியஸ் மாதிரி கேலிபர்ல இருக்கிற ஒரு பிளேயர் வந்துட்டு அக்டோபருக்கு அப்புறம் இப்பதான் ஒரு கோலா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் போதே இதுவா இருக்கு. ஏன்னா இந்த கோல் போடுறதுக்கு முன்னாடியே நீ வந்து பாத்தீங்கன்னா சும்மா டார்மெண்ட் பண்ணிட்டு இருந்தான் ரைட் சைட்ல கூண்டேவை தாண்டி எத்தனை சான்ஸ் உள்ள போய் பண்ணா. எனக்கு இந்த சமயத்துல ஒரு கேள்வி இருந்துச்சு. என்னன்னா இப்ப நம்ம பிரீமியர் லீக்ல பேசுறோம் இந்த மாதிரி ஒரு ரைட் பேக் வந்து ஒரு ரைட் விங்கர்ட்ட அடி வாங்கும் போது ஏன்டா மிட்ஃபீல்டர்ஸ் யாராச்சும் வந்து இல்ல விங்கர் யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ணாமலடா, அவனை வந்து ஒரு 2-on-1 போட்டுனா மார்க் பண்ணா உள்ள போக முடியாதுடா அப்படின்னா ரைட் சைட்ல அவனும் வரவே இல்லை. எப்பவுமே 1-on-1ல வந்து பாஸ்டோனா விட்டாங்க. கூண்டே நீ பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி விட்டானுங்க. டேய் நான் என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கூண்டே பாத்துக்கிட்டு இருந்தான். ஏன்னா மல்டிபிள் டைம்ஸ் வினிசியஸ் வந்துட்டு ஈஸியா நீ சொல்ற மாதிரி ஒரு நட்மேக், ஒரு கட் பேக், ஒரு கட்டின்னு எத்தனை கிரியேட் பண்ணிட்டு இருந்தான் அவன் வந்து உள்ள போறதுக்கு, மத்தவங்களுக்கு கிராஸ் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபைனலி என் ப்ராடக்ட் வரதுக்கு வந்து அவ்வளவு லேட் ஆயிருச்சு தான். அந்த ஈக்குவலைசர் கோலே செம செக்ஸி கோல். நீ சொன்ன மாதிரி 2 பேத்துக்கு நடுவுல உள்ள போய் குபார்சியை வந்துட்டு ஐயோ இந்த பக்கம் போட்டுமா அந்த பக்கம் போட்டுமான்னு குபார்சி நிக்க வச்சு பினிஷ் பண்ணான்டா. சரியான பினிஷ். அதெல்லாம் வந்து அகைன் ஆப்வியஸ்லி வினிசியஸ் உடைய பயங்கர இன்சேனான குவாலிட்டி. அதை முடிச்சுட்டு சரி இப்பதான் கேமுக்குள்ள வந்திருக்கோம். ஒரு நல்ல ஒரு இது வந்திருக்கு. 1 நாள் டிராப் போட்டிருக்கோம். 3 பார்த்தா டிஃபென்ஸ்ல யாரையும் காணா. லெவன்டோஸ்கி பாட்டு ஃப்ரீயா உள்ள வர்றான். டேய் என்னடா பண்றீங்க அங்க டிஃபென்ஸ்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சொன்ன பாத்தியா கரெக்டான பாயிண்ட். டிஃபென்ஸ் ஓப்பனா விட்டாங்க. இப்பதான் போன எபிசோட்ல நம்ம சொல்லியிருந்தோம் ரூடிகர் பயங்கரமா ஆடிட்டு இருக்கான். அவன் வந்தவனதான் ஒரு லீடர்ஷிப் ஸ்டெபிலிட்டி இந்த டீம்ல இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட ரூடிகரை வந்துட்டு பெஞ்ச் பண்ணிட்டாங்க. அதான் ஏன் இன்ஜுரி இல்லன்னா ஏதாவது பிரச்சனை இல்லாம டிராப் பண்ணிருந்தாங்கன்னா நான் எதுக்குன்னு கேக்குறேன். அது வந்து ஷோமேனி தான் சென்டர் பேக் ஆடி இருக்காரு. யூசன் இன்னொரு சைடுல இல்ல அசென்சியோவும் ஆகணும். அசென்சியோவா இருந்திருக்காங்க. 3 பேர் இருக்காங்க. 3 பேர் ஆனா அதுல வந்து ஒருத்தர் ரைட் பேக் ஆடி இருக்காரு போல. சோ அது யாரும் தெரியல. பட் ஸ்டில் இப்படி வந்துட்டு எதுக்கு இந்த லைன் அப்? ஒரு ரூடிகர் இருக்கிறப்ப அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான ஆளு. கண்டிப்பா அவன் ரூடிகரை டிராப் பண்ணி அசென்சியோல ஆட மாட்டான்டா. ஜாபி அலான்சோ வந்து அவ்வளவு முட்டாள் கிடையாது. இன்ஜுரி ஏதாச்சும் இருந்ததுன்னா ஓகே. அப்படி இல்லனா ஏன்னா அவனும் அவைலபிள், ஆலபாவும் அந்த ஆடினா. சோ 2 பேருமே அவைலபிளா இருக்காங்க. என்ன நடந்ததுன்னு புரியல. இது ரொம்ப எவிடென்ட்டா தெரிஞ்சது பாரு. ரொம்ப ஈஸியா அவங்க டிஃபென்ஸ் பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க சொல்றப்பதான். அதான் அவ்வளவு முட்டாளா வந்துலாம் இருக்க மாட்டான் சார். சத்தியமா 2 பேருக்குமே வந்து ஏதோ இன்ஜுரி நர்ஸ் பண்ணிருப்பாங்களா இருக்கும். அதனாலதான் வந்து அவங்க வந்து ஆடுறக்கூடிய பொட்டன்ஷியல் இல்லாம இருக்கும். பட் 2 பேருமே பெஞ்சில் இருந்தா நீ சொன்ன மாதிரி ஆலபா கடைசியிலேயே வந்தான். எனக்கு அதான் ஷாக்கிங்கா இருந்துச்சு லெவன்டோஸ்கி கோல். என்னடா அவ்வளவு கேப் இருக்கு 2 பேருக்கு. செம பினிஷ். ஆனா 2 பேருக்கு நடுவுல எப்படி அவ்வளவு ஈஸியா ஓடுறான், அவ்வளவு கேப் ஓட அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வி இருந்துச்சு. இப்பதான்டா கேமுக்குள்ள வந்தீங்க அநியாயமா வந்து இன்னொரு கோலை விடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து அந்த கோல் வந்துச்சு. சரி இதாண்டா ஆஃப் டைம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது வந்து கார்னர் நீ சொல்ற மாதிரி அவன் வந்து விழுந்துகிட்டு அடிச்சான். அட்லீஸ்ட் வந்துட்டு ஓகே அவன் வந்து விழுந்துட்டான்டா, இதுக்கு மேல அவன் அடிக்க மாட்டான்டா நான் யோசிச்சு பார்த்தா விழுந்துகிட்டு அந்த ரைட் ஃபுட்ல பினிஷ். டேய் அதுக்கு முன்னாடி ரஃபீனியா செம்ம ஹெட்டர்ல பண்ணி அந்த சேவ், அந்த டீம் யூசனோட ஹெட்டர்ல வந்து அவன் சேவ் பண்ணான். செம்ம ஃபினிஷ் டு தி ஃபர்ஸ்ட் ஹாஃப். எனக்கு என்னன்னா இந்த கேம் நம்ம சொல்லலாம் 2 பேருமே அவங்களோட பெஸ்ட் தான் கொடுத்தாங்க. எல்லாருமே ஹார்ட் ஒர்க் தான் பண்ணாங்க. சும்மா ஒருத்தர் மிஸ்டேக் லெத்தார்ஜிக்கா அண்ணன்ற ஒரு பேச்சே நம்ம வைக்க முடியாது. 2 டீமுமே பயங்கரமா ஆடினாங்க. செகண்ட் ஹாஃப்ல அப்படியே மாறிடுச்சு. ரியல் மேட்ரிட் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே நல்லா டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நல்ல சான்ஸ் கிரியேஷன் இருந்துச்சு. ஆனா பினிஷிங் தான் நம்ம பசங்களுக்கு இல்ல. அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. பெல்லிங்கம் பண்ணாரு. அவரோட டிஃபென்சிவ் ஒர்க் பயங்கரமா பண்ணாரு. எல்லா இடத்துலயும் போய் சேலஞ்சு, லாஸ்ட் மேன் சேலஞ்சு எல்லாமே பண்ணாரு. ஆனா அட்டாக்கிங்ல பெருசா அவுட்புட் இல்ல. வாய் எங்க காணோம், சொன்ன வாய் காணோம். அதனாலதான் வந்துட்டு ஆர்டரா குலர்லாம் அப்புறமா கடைசியில எடுத்துட்டு வந்தாங்க. ட்ரிபிள் சப்ஸ்டிடியூஷன்லாம் நடந்தது அந்த கோலுக்கு அப்புறமா. ரஃபீனியா 2வது கோல் போயிடுச்சு. அதை ஓகே விடுங்க. ஆனா வந்து சரியான
ஃபினிஷ் 3-2 லீட் எடுத்துறாங்க. இப்போ வந்து ரியல் மேட்ரிட்ஸ் மூவ் ஏதாச்சும் பண்ணி கோல் எடுக்கணும்ன்றப்பதான் எம்பாப்பே, மஸ்தான்டுவானோ, ஆட்ரா குலர் இருக்கிற எல்லா சின்ன பசங்க பெரிய பசங்க எல்லாரையும் அமுச்சுட்டு அட்ரான்னு அமுச்சு விட்டாங்க. ஆனா அப்பயுமே பெருசா எதுவுமே நடக்கலையே. நீ சொன்ன செம பாயிண்ட் நான் வந்து பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் நிறைய பேர் ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல ஒரு சின்ன ஸ்லம்ப் எல்லாம் வந்தபோது சொல்லியிருந்தாங்க, ப்ரோ கண்டிப்பா வந்து வினிசியஸ் அண்ட் எம்பாப்பே டுகெதர் ஆடினாங்கன்னா டீம் செட் ஆகாது. ஏன்னா 2 பேருமே அந்த லெஃப்ட் விங் பொசிஷன் தான் அவங்களோட ஃபேவரட் பொசிஷன்ஸ். இப்போ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இந்த கேம்ல எம்பாப்பே இன்ஜர்டுங்கிறனால லேட்டா உள்ள வந்தா கொன்காலோ கார்சியா, ராட்ரிகோ அந்த பக்கம், வினிசியஸ் அந்த பக்கம். அந்த ஃப்ளூயிடிட்டி பிட்வீன் தோஸ் 3 கண்ணா பின்னான்னு இருந்துச்சுடா. வேற லெவல் ஃப்ளூயிடிட்டிடா. ஒருத்தன் அந்த பக்கம் ஒன்னா இந்த வந்து ஈஸியா வரான். அதாவது கொன்காலோ கார்சியா இவ்வளோ நாள் கழிச்சது டீமுக்குள்ள வந்து ஆடியும் எப்படி அந்த ஃப்ளூயிடிட்டி இருக்குன்னே தெரியல 3 பேர்த்துக்கும். அப்படியே ஒரு சீம்லெஸ்ஸா டிரான்சிஷன் ஆறானுங்க 3 பேருமே. ஸோ ஐ திங்க் இந்த ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் சொன்னதுல வந்து ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் உண்மை இருக்கு. என்னன்னா ஒரு அவுட் அண்ட் அவுட் சென்டர் ஃபார்வர்டு எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வினிசியஸோ இல்ல எம்பாப்பே தூக்கி லெஃப்ட்ல போட்டோ வந்து ராட்ரிகோ வந்து கம்மிங் ஆஃப் ஏஜ் மாதிரி இந்த ஒரு லாஸ்ட் 1 மந்த் வந்து ராட்ரிகோ ரைட் விங்க பிடிச்சி நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி ரைட் விங்ல ஆடிட்டு இருக்கான். ஸோ ஒரு ப்ராப்பர் சென்டர் ஃபார்வர்டு வந்திருந்தா இந்த டீமோட ஃப்ளூயிடிட்டி வந்து கண்ணா பின்னாடி போறதுக்கான பொட்டன்ஷியல் நிறைய இருக்கு. ஏன்னா கொன்காலோ கார்சியா வந்து பயங்கர யங். நம்ம வந்து போன சீசன்ல பார்த்ததே கிடையாது. கிளப் வேர்ல்ட் கப்ல மட்டும் தான் பார்த்தோம். உள்ள வந்து அவனும் அவ்வளோ மற்றவங்களோட இது சிங்கப் ஆகி விளையாடுறது வந்து தெரியுதுன்னா இட் ஷுட் பி ரியலி ஒரு ப்ராப்பர் சென்டர் ஃபார்வர்டு வந்தானா செம்ம ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதா வந்து அவங்க சொன்னது வந்து எனக்கு இப்ப புரியுது. ஓ உண்மைதான் போல அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஃப்ரண்ட் 3 வந்து செம்ம சிங்கா இருக்குது. பட் கமிங் இன்டு த செகண்ட் ஹாஃப் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் கோல் வரைக்குமே வந்து ரியல் மேட்ரிட் சான்ஸ் மேல சான்ஸ் அவங்க தான் புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படியாச்சும் நம்ம ஃபர்ஸ்ட் கோல் போடுவோம் செகண்ட் ஹாஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் அல்டிமேட்லி இட் டிட்ன்ட் கம். அண்ட் தென் ரஃபினியா ஒரு டிஃப்ளெக்டட் ஷாட், அது வந்து ஒரு லேசி டிஃபெண்டிங் அது அசென்சியோட்ட அது செம்ம லேசியா கொண்டு போய் கடைசியில கால் தான் இருந்தாரு. நல்ல ஒரு எல்லோ கார்டு வாங்கினாரு. இந்த ஒரு அன்னெசரி லேட். ஆமா நீ சொன்னதால லேட். ஏன்னா இல்லைன்னா கூட குவார்த்துவாக்கு சேவ் பண்ண வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். நம்ம இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஓரளவுக்கு இருந்துச்சுதான். ஆனா அசென்சியோ வந்து நான் நிக்கிறேன்டா எங்க டீமுக்குன்னு சொல்லி சுமத்தி விட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சாபி அலோன்சோ பாவம் என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரையும் அமுச்சு விட்டு அப்பயுமே எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ஹோப் கொடுத்தது வந்துட்டு நம்ம எம்பாப்பே வந்து நல்லா ஒரு ஸ்கில்ல பண்ணி எல்லாரையும் ஏமாத்தி ஏதோ பண்ணி ஒரு ரெட் கார்டை வாங்கி கொடுத்துறாரு டியாங்க்கு. அப்புறமா ரீப்ளேல பார்த்தாலும் ஒண்ணுமே நடக்கல. பால தள்ளி விடும்போது பால தான் டார்கெட் பண்ணிருக்காரு. இருந்தாலும் ஃபாலோ அப் வந்து நீ பக்கத்துல போய் பட்டுச்சுடா. எப்படி அது ரெட் கார்டு இல்லன்னு சொல்ல முடியும்? ரொம்ப ஏர்லி டாக்கிள். அவ்வளோ ஏர்லியா வந்து டாக்கிள போட்டான். அது எதுக்குன்னே தெரியல. பட் ஸ்ட்ரெயிட் ரெட் கார்டான்னு எனக்கு தெரியல. பட் நிறையவே எக்ஸ்ட்ரா சான்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு வந்தது. அங்க வந்து நம்ம ராஷ்வர்ட் தளபதி வந்து ஒரு கோல் அடிச்சிருக்கலாம். 1-on-1 போயிட்டு தூக்கி வெளில அடிச்சிட்டாரு ஜஸ்ட் மிஸ்ல. அங்க அடிச்சா மேட்ச் அங்கேயே முடிஞ்சிருக்கும். பட் அதனால வந்துட்டு எல்லாமே எஃபெக்ட். இப்ப வந்து இப்ப மட்ரிடுக்கு மறுபடியும் பேக் டு பேக் சான்ஸ் வந்து கடைசி நிமிஷத்துல நல்லா ஷுவமேனி வந்து ஒரு கிராஸ் கொடுத்தது அழகா விட்டுட்டு செட்டப் பண்ணி கொடுத்தா மஸ்தான்டுவானோ குடுக்குற மாதிரி இருந்தா வச்சுக்கோ. சரி 2 பேர்ல யாரோ நீ சொன்னது டம்மி பண்ணது மஸ்தான்டுவானோன்னு நினைக்கிறேன். அடுத்தது மஸ்தான்டுவானோ தான். சோ வந்து அடிச்சுட்டு நம்ம டிஃபெண்டர் கோல் கீப்பர் பாஸ் பண்ற மாதிரி இந்தா வச்சுக்கோன்னு வந்து திருப்பி கொடுத்துட்டான். அதோட எல்லாமே ஆஃப். ஆர்டர் குலர்லாம் கத்திக்கிட்டு இருக்கா என்னடா பண்றேன்னு. அதுக்கு முன்னாடி அசென்சியோக்கு ஒரு செம்ம ஹெட்டரு. அவன் மட்டும்தான் ஜம்ப் பண்ணா நேரா ஜான் கார்சியா அடிச்சிட்டான். ஆடா பாவி, இந்த பக்கம் கேப் இருக்கு இந்த பக்கம் கேப் இருக்கு நேரா வேணா அவன் ஹெட்டர் அடிப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா டைம் 2 மினிட்ஸ்ல 2 சான்சஸ் வந்துச்சு. ஓவராலா எடுத்து பார்த்தா இந்த கேமுக்குள்ள போகும்போது வி நியூ பார்சலோனாவோடைய அட்டாக்கிங் பவர் வந்து வாஸ் மச் பெட்டர் தென் ரியல் மேட்ரிட் ஆன் அ ஹோல். இப்போ எம்பாப்பே வந்து தனியா அவன் லெவல்ல போயிட்டு இருக்கான். பட் மத்த 2 பேர்த்தோட அவுட்புட் இல்லாம தான் இருந்துச்சு. பட் இங்க வந்து எல்லாருமே அவுட்புட் இருந்துச்சு. நீ வந்து ரஃபினியா எடுத்தா அவுட்புட் இருந்துச்சு, லமீன் எடுத்தாலும் அவுட்புட் இருந்துச்சு, லெவன்டோஸ்கிக்கு அவுட்புட் இருந்துச்சு. ஓகேவா? சோ ஆன் அ ஹோல்னு பார்த்தா பார்சலோனாவோட இது பெட்டரா இருந்துச்சுன்னு சொல்லு. ஆனா கோயிங் இன்டு தி கேம் ரியல் மேட்ரிடோட டிஃபென்ஸ் வந்து மச் பெட்டர் தென் பார்சலோனாவா இருந்துச்சு. ஆனா நீ சொன்ன மாதிரி இந்த ரூடிகர் இல்லாதது வந்து ரூடிகரோ அலபாவோ 2 பேருமே யாரோ ஒருத்தர் ஆடி இருந்தா கூட வந்து இட் குட் ஹவ் பீன் மச் பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது. பட் அல்டிமேட்லி பார்சலோனா வின் தேர் ஃபர்ஸ்ட் ட்ரோஃபி ஆஃப் தி சீசன். பார்சலோனா வின். டாக்டிக்கல் பேட்டில்ல வந்து இப்போ அட்வான்டேஜ் வந்து ஆன்சின்னு சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் 5 கேம்ஸ்ல வந்துட்டு ஒரே வாட்டி தான் வந்துட்டு ரியல் மேட்ரிட் ஜெயிச்சிருக்காங்க. மத்தது எல்லாமே பார்சலோனா. லாஸ்ட் 6 எடுத்தாலுமே பார்சலோனா தான். சோ இப்படி ஒரு பயங்கரமான ரெக்கார்ட் ஆன்சி செட் பண்ணிருக்காரு ஆஃப்டர் தி டேக் ஓவர்.
ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் கண்டிப்பா டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கும் அது. ஏன்னா நீங்க என்னதான் மத்த கேம் ஜெயிச்சாலும் எல் கிளாசிக்கோல இவ்வளோ ஃப்ரீக்வெண்டா தோத்து போறது வந்துட்டு எந்த ஃபேனாலையும் ஏத்துக்க முடியாது. இது எப்படியாச்சும் சாபி அலோன்ஸை மாத்துவாரா இல்லையா, என்ன நடக்க போகுதுன்னு நானும் வெயிட் பண்ணி தான் பார்க்க போறேன். பட் ஹான்சி ஃபிளிக் என்ற நம்ம பார்சலோனா டீமுக்கு வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆமா, அதே மாதிரி நாங்க 2 பேரும் உங்களுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ற மாதிரி நீங்க வந்து எங்களோட சப்போர்ட்டை வந்து காமிச்சுக்கிட்டே இருங்க. இன்னொரு வீடியோல நானும் சுபாஷும் உங்களை வந்து மீட் பண்றோம். அண்டில் தென் டேக் கேர்.